அங்க ஒரு சாமியாராம். அவர் செய்வன செஞ்சு வச்சா கை கால் விளங்காம போயிடுமா. நான் ஊருக்குள்ள விசாரிச்சதுல சொன்னாங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி செய்வன செஞ்சு அந்த ஆளுக்கு கை கால் விளங்காம செஞ்சே தரணும் அப்படின்னு இப்பவே போலாண்டி. என்னடா? ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் உங்க அம்மாவும் மல்லிகாவோட அப்பாவை திட்டிட்டீங்களா? அதனால அவங்க துணிக்கார கிளவிட்ட போய் உங்களுக்கு கை கால் வழங்காம பண்றதா நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், அதை விட பவர்ஃபுல்லான மந்திரவாதி நம்ம ஊர் பஜனை மடத்துல இருக்கிறாருன்னு. பஜனை மடமா? எல்லாம் நம்ம செட்டப் பண்ண. அது சரி, எனக்கு கை கால் விளங்காம போகணும்னு அவளுக்கு பிளான் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணும் இல்லண்ணே, மல்லிகாவோட ஒரு கூலச்சி வருவாளே. ஆமா, இந்த 3 அடி. ஆமாண்ணே, அவளுக்கு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓஹோ, நீ அப்படி போயிட்டியா? ஆமாண்ணே, அவங்களை நாளைக்கு பஜனை மடத்துக்கு வர சொல்லிட்டேன். கண்டிப்பா புறப்பட்டு வந்துருவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செட்டப் பண்ணிடுவோம். பழிக்கு பழி. டேய், மந்திரவாதிக்கு உண்டான ஐட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி வை. அசத்திரன். பெண்கள் எல்லாரையும் பஜனை மடத்துக்கு தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இந்த ஊர்ல பாண்டியன் ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப திமிரு புடிச்சவன். இங்க ஸ்கூலுக்கு தான் அவன் வாத்தியாரா இருப்பான்னு நினைச்சா இந்த ஊருக்கே வாத்தியாரா இருக்கான். நீங்க ஒரு செய்வனை செஞ்சு அவனுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காம இப்படி நடக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா தள்ளி போய் நில்லு. இத பார், இந்த பாண்டியனுக்கு கைகால் விளங்காம போகணுமா? ஆமா. அப்படின்னு எல்லாரும் தாவணியை கழட்டுங்க. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இங்க தாவணியா கலட்டுற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கைகால் விளங்காம போயிரும். ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்னென்ன செய்யும்னு பார். உங்க உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம போகணுமா? அலக்தி ரஞ்சன். ஒருத்தி மட்டும் கலட்டினா பத்தாது. என் பஜனை மடத்துக்கு வந்த அத்தனை பெண்களும் கலட்டணும். இல்ல மறுபடியும் மந்திர சக்தி வேலையை காட்டும். ஐயோ, சீக்கிரம் கட்டுக்கடி, கட்டுத. சீக்கிரமா. இந்தாங்க பெரியவரே. கொண்டா. என் பஜனை மடத்துக்கு வந்த எல்லா பெண்களுக்குமே வெற்றிதான். சிஷ்யா, என்னடி தாவணியை காணோம்? என்னங்க இது, உங்க கைக்கு எப்படி தாவணி வந்தது? ஏண்டி, பாண்டியனுக்கு கைகால் வழங்காம போயிடணுமா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. பாண்டியன் திமிரு பிடிச்சவனா? ஏண்டி, மந்திர சக்தின்னு சொன்னோம் எல்லாத்தையும் கழட்டிடுவீங்களா? அப்புறம் ஏண்டி கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்கு? என்னப்பா இப்ப பாரு யாரு? எங்க ஓடுனாலும் நம்ம ஏரியாக்குள்ளதான் ஓடணும். என்ன